என் அன்பு தகப்பன்மார்களே, தாய்மார்களே, வாலிபர் செல்லங்களே, சிறு பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். 7 ஆண்டுகள் 7 மாதங்கள் நம்மை காப்பாற்றினவர். இந்த 8வது மாதம் நம்மை ஆசீர்வதித்தார். நேற்று நான் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அதிகமாய் ஜெபித்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், என் பிள்ளைகளுக்கு அவர்கள் காதுகள் கேட்க நீ சொல்ல. என்ன சொல்லு? 7 மாதங்கள் பட்ட பிரயாசங்கள். விதைத்தீர்கள் அல்லவா? பாடுபட்டீர்கள் அல்லவா? ஆண்டவர் சொல்ல சொன்னார், இது அறுத்துக் கொள்ளுகிற அறுவடையின் மாதம். ஆகவே இந்த நாட்கள் நீங்கள் ஓய்ந்திருப்பது நல்லது. இந்த காலத்தில் நீங்கள் மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு வேறொரு பக்கம் போய்விடும். பேதுருவே அடித்து புசி என்று சொல்லும் பொழுது மறுத்தால் பவுல் எடுத்துக்கொள்ளும். ஆகவே தாழ்மையோடு உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியர்களாகிய உங்களுக்கு சொல்லுகிறேன், விசுவாச குடும்பங்களுக்கு சொல்லுகிறேன், தேவன் உங்கள் கையில் கொடுத்த காரியத்தில் உண்மையாயிரு. உங்களுக்கு தேவன் கொடுத்ததில் நீங்கள் உண்மையாயிருங்கள். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடு. நீங்கள் கையிட்டு செய்கிற வேலையை இந்த ஆகஸ்ட் மாதம், ஊழியமோ தொழிலோ வேலையோ, கர்த்தர் ஆசீர்வதிக்கும். ஆகவே உங்கள் காரியத்தில் சோம்பலை விட்டுவிடுங்கள். நாளை செய்வோம், நாளை மறுதினம் செய்வோம், அடுத்த வாரம் பார்க்கலாம், வேண்டாம். இது அறுவடையின் நாட்கள். சோர்ந்து போனீர்களானால் அறுவடையை மற்றவன் அனுபவிப்பான், இழந்து போவீர்கள். உழைக்கும் பொழுது உங்கள் நன்மைக்காக உழைக்கிறேன் என்று சொல்ல. பல வருடங்களுக்கு முன்பு மறைந்த அப்போஸ்தலர், அன்புக்கு இலக்கணமான என் தந்தை டாக்டர் D.G.S. தினகரன் அவர்கள் சொன்ன ஒரு வேடிக்கையான கதை எனக்கு ஞாபகத்திருக்கிறது. பல கட்டிடங்களை கட்டி விற்பனை செய்கிற நிறுவனத்தின் முதலாளியிடம், ஓனரிடத்தில் பல வருடங்களாய் ஒரு பொறியாளராய், கட்டிட பொறியாளராய் பணி செய்த ஒருவர் இருந்தார். வேலை சலித்தது. இத்தனை வருடங்கள் உழைச்சிட்டோமே, ஓய்வெடுப்போம் என்று ஒரு நாள் வேதனையின் உச்சக்கட்டத்தில் நேராய் தன் எஜமானிடத்தில் வந்தார். போதையா இந்த வேலை, இன்னைக்கோடு என்னை ரிலீவ் பண்ணிரு, நான் போயிடுறேன். அப்பொழுது அந்த எஜமானன் சொன்னார், இவ்வளவு வருஷம் என்கிட்ட உண்மையா இருந்தீங்க, இவ்வளவு வருஷம் நானும் உங்களுக்கு ஒரு குறையும் வைக்கலையே, இன்னைக்கு என்னை விட்டு எங்க போகும்? எவ்வளவோ கெஞ்சின அவர் மறுத்தார். அப்பொழுது அந்த எஜமானன் சொன்னார், சரி
நீங்கள் எனக்காக ஒன்று செய்யுங்கள். ஒரு குறிப்பிட்ட இடத்தை சொல்லி அங்கே இத்தனை சதுர அடியிலே ஒரு வீட்டை கட்டுங்கள். அவர் நினைத்தார், இவர் கட்டி விற்கிறவர் தானே, வேற யாரையாவது வைத்து கட்டலாம் சொன்னார். எஜமானன் சொன்னார், இல்லை இல்லை, இந்த கட்டிடம் நீங்கள் கடைசியாய் செய்கிற வேலை, ஆகவே இதன் வரைபடத்தை நான் தரப்போக மாட்டேன், நீங்களே வரைபடம் கொடுங்கள், அப்ரூவல் வாங்குங்கள், நீங்களே பொருட்களை வாங்குங்கள், பணம் எவ்வளவோ நான் தருகிறேன், என் அக்கௌண்டிலிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்று செக்கில் கையெழுத்திட்டார். சலிப்படைந்தவர, இதை மட்டும் செய்து முடித்து விடுவேன், என்னை அனுப்பிவிட. எஜமான் சொன்னார், தடை செய்யவே மாட்டேன். போனார். ஆத்திரமாய் வந்தது, இந்த மனுஷன் நம்மளை விடலையே, கட்டுவோம், ஒரு பயம் இந்த வீட்டை வாங்க. கோபத்தில் தாறுமாறாய் வரைபடத்தை வரைந்தார். அந்த வீடு யாருக்கும் பிடிக்கக்கூடாது என்று வரைந்தார். கட்டடத்தை கட்டினார். அரை குறையார். கலவைகளில் தவறு செய்தார், வேலையில் தவறு செய்தார், அலங்கோலமாய் கட்டி முடித்தார். 4 மாதத்தில் அந்த கட்டடத்தை முடித்து விட்டார். எஜமானத்தில் வந்தார், வேலை முடிந்தது, இந்தாங்க சார், நீங்களாச்சு, உங்கள் வீடாச்சு, ஒரு பிஸ்னஸ் ஆச்சு, நான் வருகிறேன். அவருக்குரிய சம்பளத்தை எல்லாம் கொடுத்தார். கொடுக்க வேண்டிய அன்பளிப்பு தொகையும் கையில் கொடுத்து விட்டு அவர் புறப்படும் போது சொன்னார், சகோதரனே, ஒரு நிமிடம் இல்லைங்க என்றார். இந்த பொறியாளர் என்றார், என்ன என்றார், இத்தனை வருடம் என்னிடத்தில் வேலை பார்த்தீர்களே, உங்களுக்கு ஒரு மேலான அன்பளிப்பை கொடுக்க. என்ன அன்பளிப்பு? உங்கள் கையில் கொடுத்தேனே ஒரு வரைபடம், நீங்களே போடுங்கள், உங்கள் விருப்பத்திற்கு கட்டுங்கள். அது எனக்கல்ல, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கட்டுவதற்காய் கொடுத்தேன். அவ்வளவுதான். ஒரு இருதயமே நின்று போனது. இடமாவி மனுஷா, முதல்லையே சொல்லியிருந்தா நல்ல படம் போட்டிருப்பேன், நல்ல கட்டியிருப்பேன், ஏமாந்துட்டேன். அன்புக்குரியவர்களே, நீங்கள் செய்கிற ஊழியமோ வேலையோ தொழிலோ ஞானமாய் செய், யாருக்கோ என்று செய்யாதீர்கள். நான் பிழைப்பதற்கு, நான் செய்கிற ஊழியம் என் எஜமானன் கண்முன்பு உத்தமும் ஊழியம் உண்மையுமான ஊழியன் என்று சொல்லப்படுவதற்கு என்று வேலை செய்யும். மாதம் அறுத்துக்கொள்ளும். தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை உங்களோடு நான் ஒரு சில நிமிடங்கள் பேசப் போகிறேன். ஏசாயா 46:4 பின்பகுதி சொல்லுகிறது, நான் சுமப்பேன், தப்பு. I will carry and I will deliver. I will carry and will deliver. என் அன்பு உள்ளங்களே, இதுவரை தத்தளித்தோம் அல்லவா? இன்று முதல் ஆண்டவர் உங்களை சுமக்கும். உபாகம் 1:31 அவர் சொன்னார், தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல் சுமப்பார். தகப்பன் தோளின் மேல் இருக்கிறீர்கள், ஏன் கல்லுக்கும் முள்ளுக்கும் பயப்படவில்லை? ஏன் வழியில் கிடக்கிற நாற்றங்களுக்கு பயப்படவில்லை? ஏன் அழிவுக்கு பயப்படவில்லை? தூக்கி சுமக்கிற நல்ல தகவல் இந்த ஆகஸ்ட் மாதம் ஓடு இருக்கிற கலங்க.
தகப்பன் தோளில் சுமப்பது போல மட்டுமா சுமப்பார். யாத்திராகமம் 19:4 பாருங்கள். கழுகு தன் குஞ்சுகளை செட்டையில் வைத்து சுமப்பது போல உங்களை கர்த்தர் சுமப்பார். அப்படியானால் என்ன அர்த்தம்? கழுகு ஆழ பறக்குமோ? இல்லையே, உயர பறக்கும். அந்த கழுகுக்கு சட்டைக்கு மேலே நீங்கள் இருப்பீர்கள். ஆகஸ்ட் மாதம் உங்களை சாட்சியாய் பார்ப்பேன். ஊழியமானாலும் சரி, குடும்பமானாலும் சரி, வேலை ஸ்தலமானாலும் சரி, தொழிலானாலும் யாரும் உங்களை தாழ காண மாட்டார்கள். உங்களை கீழே பார்க்க மாட்டார்கள். உங்களை சுமக்கிறவர் உயரத்தில் சுமக்கிறார். உயரத்தில் தேவனுக்கு மனதார நன்றி சொல்ல உங்களை ஏந்து சுமப்பார். மறுபடியும் சொல்லுவேன், ஐயோ இங்கே வெள்ளம் வருகிறது, இங்கே கொள்ளை நோய் வருகிறது, என்னை போல தொழில் செய்கிறவன் நஷ்டத்தில் விழுந்து விட்டான், என்னை போல ஊழியம் செய்கிற ஊழியனுக்கு தடை வந்தது. சொல்லாதிருங்கள், உங்களை சுமக்க கர்த்தர். 2 அவர் சொல்லுகிறார், தப்பு. ஒருவன் இருக்கிறான். இந்த வார்த்தைகள் உங்கள் காதில் விழுந்த உடனே உங்களை எப்படி சாகடிக்கலாம், எப்படி கீழே தள்ளலாம், எப்படி அழிக்கலாம் என்று வகை தேடுகிற நம்முடைய எதிராளி பிசாசு இருக்கிறார். அவன் இப்பொழுது அத்தனை திட்டங்கள் போடுவான். என்ன திட்டம் போட்டால் என்ன? 2 கொரிந்தியர் 1:10 வாசித்து தைரியப்படும். பவுல் எழுதுகிறதை பாருங்கள். அவர் தப்புவித்தார். ஒரு காலத்தில் அவர் தப்புவித்தார், இன்றும் தப்புவிக்கிறார், இனிமேலும் தப்புவித்தார். சகோதரா சகோதரி, என் அன்பு ஊழியர்களே, தாய் தகப்பன்மார்களே, வாலிப செல்வங்கள், இதுவரைக்கும் நீங்கள் உயிரோடு இருந்தது யாராலே? தப்புவித்தாரே, என்று தப்புவித்தார், நாளையும் உங்களை தப்புவித்தார். அப்போஸ்தலர் 27:44 கொடிய பேராபத்து கப்பல் பயணத்து அவள் சொல்லுகிறான், தப்பி பிழைக்கவே முடியாது. The captain of the ship அலறுகிறான், முடிந்தது. மாலுமிகள் அலறுகிறார்கள், முடிந்தது. எல்லாரும் அலறுகிறார். 27:44 என்ன சொல்லுகிறது? எல்லாரும் தப்பி கரை சேர்ந்து வலது பக்கம் 1000, இடது பக்கம் 10,000 வரட்டும், உங்கள் எல்லாரையும் தப்பு வைக்கிறவர் உங்களோடு இருக்கிறார். ஆனால் ஏன் தப்பு வைத்தாரா? அந்த படவில் இருந்த ஒரே மனிதன் பவுல். 100கணக்கான பேருக்கு இல்லாத ஒன்று அவனுக்குள் இருந்தது. ஆதி அப்போஸ்தலர் 27:25 பாருங்கள். நான் தேவனிடத்தில் நம்பிக்கையாகிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, பணத்தை நம்ப வேண்டாம், சொத்தை நம்ப வேண்டாம், மனிதர்களை நம்ப வேண்டாம், உறவுகளை நம்ப வேண்டாம், ஊழியனை நம்ப வேண்டாம், சம்பளங்களை நம்ப வேண்டாம், பதவியை நம்பாதீர்கள், அரசியல் சூழ்நிலைகளை நம்பாதீர்கள், வழக்கு வருகிறதோ நீதிபதிகளை நம்பாதீர்கள், கர்த்தர். பவுல் சொல்லுகிறான், நான் தேவனிடத்தில் மட்டும் நம்புகிறேன். ஊழியத்திலே தேவன் திட்டங்களை தரும் பொழுது மனிதனை
யோசிக்காது. இவர்களை சந்தித்தார், அவர்களை பார்த்தார். பார்க்கிறவன் பார்க்கட்டும், அழிந்து போவான். நீங்கள் கர்த்தரை பாருங்கள். பவுல் சொல்லுகிறான், நான் தேவனிடத்தில் நம்பிக்கையாக. 2 தானியேல் 3:17 சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நெருப்பில் போடப்பட வேண்டும் என்று கட்டளை வந்தபொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள்? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமை, எங்களை தப்புவிக்க வல்லமை. ஏன் தப்புவித்தார்? பொல்லாத எரிச்சல் நிறைந்த அக்கினியில் இருந்து தப்புவித்தார். ஏன்? வைராக்கியம். வைராக்கியம். எங்கள் ஜீவனே போனாலும் ஆண்டவரை விட்டு விலக மாட்டோம். யாரை பின்பற்றுகிறோம்? பணத்திற்காக ஆண்டவரை விட்டுக் கொடுக்கிறோமா? சொத்துக்காக, மனிதனுக்காக, புகழுக்காக, ஐயோ என்னை பாதுகாப்பார்கள் என்பதற்காக யார் காலில் விழுகிறது? யார் காலில் விழுகிறது? ஆபத்தில் மனுஷனுடைய உதவி வெறுதா, ஒத்தாசை வெறுதா. நமக்கு ஒத்தாசை ஆண்டவர் மட்டும்தான். 3 பேரும் எவ்வளவு தைரியமாய் சொல்லுகிறார்கள், ராஜாவாகி உமக்கு கூட நான் வணங்க மாட்டேன். ராஜாவே நாம் என்ன செய்கிறோம்? ஐயோ அவங்க பெரியவங்க, உங்க தலைவர்கள் பொறுப்பில் இருக்கிறார்கள், அவர்களை காட்டிலும் பெரியவர்கள் ஆண்டவர் பேரு வைராக்கியம் காட்டி. தானியேல் 6:22 இருந்து பாருங்கள். ராஜா வந்து கேட்கிறான், சிங்கக்கபியில் சிங்கங்கள் பசியோடு இருக்க உள்ளே போட்ட தானியேலை பார்த்து, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவித்தாரா? தானியேல் சொல்லுகிறான், ஆம் ஆம். என்ன காரணம்? தானியேல் 6:10 சொல்லுகிறது, ஜெபிக்கிற மனிதன். நீங்கள் யார்? நமக்கு ஜெபிக்க நேரம் இல்லை. வீடு வீடாய் சேர்ந்து உதவி கேட்க நேரம் இருக்கிறது, விருந்து சாப்பிட நேரம் இருக்கிறது, ஆட்சிகள் கொண்டாட நேரம் இருக்கிறது, மனுஷனோடு சேர்ந்து பேச நேரம் இருக்கிறது, செல்போனில் அமர்ந்திருக்க நேரம் இருக்கிறது, பிரசங்கம் பண்ண நேரம் இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் நேரம் உண்டு, ஜெபிக்க நேரம். மனம் மாறும், மனம் மாறுவோம். சிங்கங்களின் வாய்க்கு தப்புவித்தவர் நம்மை தப்புவித்தார். இந்த மாதம் உங்களை சுமந்து உயர்த்துவார். தப்பு எதை குறித்தும் பயப்படாது. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றுகிறவர், அறுவடையை சேர்த்துக்கொள்ள செய்கிறவர். அப்படியே செய்வார். ஒரு சிறு ஜெபம் உங்களுக்காக நான் செய்ய ஆசைப்படுகிறேன். என்னோடு இணைந்து கொள்வீர்கள். இன்று அற்புதம் நடக்கும். உங்கள் கைகளை பெருக வைக்கிறது. ஜெபம் செய்வோமா? நல்ல தேவன், இயேசு என்னும் நாமத்தில் நாங்கள் ஒருமனப்படுகிறோம். பூமியில் 2 பேர் ஒருமனப்பட்டார் இருப்பேன் என்று சொன்னீர். இப்பொழுது வலைத்தளத்தின் மூலமாக என்னோடு இணைகிற ஒவ்வொரு மக்களும் நினைத்தார், நீ சொன்ன வார்த்தை அறுவடையின் நாட்கள் இவர்கள் அறுத்துக் கொள்ளட்டும், உழைக்கட்டும், அறுத்துக் கொள்ளட்டும். அதே சமயம் சொன்னீர், சுமப்பேன், தப்பு சுமக்கிறவர் கழுகை போல சுமத்திருப்பான். ஆகவே எங்களை காண்கிறவர்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் உயரத்தில் காணும்படி கனப்படுத்துவேன். உயர்வை கொடுப்பேன், ப்ரமோஷனை கொடுப்பேன், மேன்மையை கொடுப்பேன், எடுத்து கட்டுவேன். தகப்பனை போல தோளில் சுமப்பதினால் கீழே கிடக்கிற கற்களுக்கும் மக்களுக்கும்
பொல்லாத நாற்றங்களுக்கு நாங்கள் பயப்பட போவதில்லை. எங்களை தூக்கி சுமக்கிறது நீர் இருக்கிறது. தப்புவிப்பேன் என்று சொன்னீங்க. நாங்கள் உண்மை நம்புகிறவர்கள் இருக்கட்டும். எங்கள் நம்பிக்கை உண்மையில் இருக்கட்டும். எங்கள் வைராக்கியம் உண்மையில் இருக்கட்டும். இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை நான் விடமாட்டேன் என்கிற வைராக்கியம் இருக்கட்டும். ஜெபிக்கிற மக்களாக மக்கள் மாறட்டும். என்று சொன்ன வாக்குத்தத்தம் அவர்கள் ஒவ்வொருவர் குடும்பத்தின் மேல், குடும்பத்தை சார்ந்தவர்கள் மேல் இருக்கட்டும். இந்த ஆகஸ்ட் மாதம் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் பொழுது அந்தந்த நாளில் அதற்குரிய ஆசீர்வாதங்கள் அவர்கள் மேல் பனி போல இறங்கட்டும். வருமானங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இப்பொழுது பலவீனத்தோடு, வியாதியோடு, வலியோடு வீட்டில் உள்ளவர்களை மரணப்படுத்தியோடு வைத்துக் கொண்டு வார்த்தைகளை கேட்கிற மக்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும். ஒரு அற்புதம் இப்பொழுது நடக்கட்டும். ஜீவன் உண்டாகட்டும். எழுந்து நடக்கட்டும். ஆசீர்வாதங்கள் எனக்கு சாட்சிகள் இயேசுவின் நாமத்தில் கேட்க நல்லது. God bless you. God bless you.